ஸோ இவங்களுக்கு ஃபெதர் கட் முடிச்சாச்சு. பாருங்கள் இவங்களுக்கு சைடில் எப்படி வருது அப்படின்னு. ஃபெதர் அப்படின்னாலே உங்களுக்கு சைடில் மட்டும்தான் ஃபெதராக வரணும். எப்படி வந்து ஒரு ரெக்கை வந்து சைடில் ஃபெதராக வந்து மேலே வந்து இப்படி நீட்டாக இப்படி வருதோ அதுதான். நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்குது, ஃபெதரும் ஸ்டெப்பும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபெதர்ன்றது சைடில் மட்டும்தான் வரணும். ஸ்டெப் கட் அப்படின்றது உங்களுக்கு லேயராக மேலேருந்து வரணும். ஸோ இவங்களுக்கு நம்ம பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இவங்க மேலேருந்து இந்த கிளிப்ஸ் எடுத்து அவங்க போடுறப்போ அவங்களோட அந்த ஃபெதர் கட்டிங் கரெக்டாக வந்துடும். தெரியுதா? இங்கே பாருங்க, இதுதான் ஃபெதர். ஸோ இந்த மாதிரி அவங்க கட் போடுறப்போ இது உங்களுக்கு நல்லா அழகாக இந்த மாதிரி தூக்கி நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாலே நீங்கள் கரெக்டான கட்டிங் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ சைடு ஃபெதர்லாம் உங்களுக்கு இப்படி ஃபெதராக வரும். ஸோ நடுவில் வந்து உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகாத மாதிரி லென்த்தாகவும் இருக்கும்.